அப்புறம் யோ விட்டா நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், விஷயத்துக்கு வா. பத்திரின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாரா ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? பத்தினி. பத்தினி. ஆமாய்யா, பத்தினி தான். ஏன் உங்க அம்மா பத்தினி இல்லையா? இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா? என்னத்த வந்து போய் உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு சொல்றத எப்படி நம்ப போறீங்க? நீ போமா. மீனாட்சி அம்மா, பத்தினின்னு சொன்னது உங்க வீட்டுக்காரரு யாரோ ஒருத்தி பேர் சொல்றாரு, அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம்? அதானே ஐயா, 30 வருஷமா அவன் கூட நான் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பத்தினின்னு சொன்னதும் டக்குன்னு என் பேரை சொல்ல வேண்டியதானே? அது யார் என் மீனாபாய்? அவராவது ஒரு பொண்டாட்டிக்காரரு பரவாயில்ல, நீ கிட்ட கேட்டுக்க நாங்க 2 பேர் பத்தாதுன்னு 3ஆவது சாவித்திரி வேறையா? அவளை எங்க வச்சிருக்க? பாய போடும் போது மட்டும் 10 தடவை பங்கஜம் பங்கஜம்ங்கிறது பஞ்சாயத்துக்கு வந்தா நலாயினியா? யார் அவன்? எங்க இருக்கா? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. வணக்கம் சார், ரொம்ப காமெடியா இருக்கு. வணக்கம், உட்காருங்க. இன்னும் நிறைய ஷாட் இருக்கு, ஷாட் போட்டு முடிச்சீங்கன்னா சௌரியமா இருக்கும். சீக்கிரம் முடிச்சிடுறேன். பாபு, குடிக்கிறதா கொண்டு வர சொல்லு. யோ இளமுருக சார், அடுத்த ஷாட் க்ளோஸ் அப் லைட் பண்ணி சொல்லு. யார் க்ளோஸ் அப் சார்? தெரியுமா லைக் சொல்லு. போயோ அசிஸ்டன்ட் நம்மள மாதிரியே இருக்கீங்க. சொல்லுங்க. ராதாங்கிற பொண்ணு கெடுக்கப்பட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. அது ஊர் பூரா பிரபலம் அடைஞ்சிருக்கு. நீங்களும் அதை பத்திரிகையில எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம நாட்டுல பொம்பளைகளுக்கு சோதனை வர்றது இன்னைக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. ராமாயணத்துல ராமரு சீதை மேல சந்தேகப்பட்டு நெருப்புல குதிக்க சொன்னாரு. மகாபாரதத்துல புருஷமார்களே பொண்டாட்டி அடமான வச்சு சீட்டாடி விட்டாங்க. சீட்டாடி இல்ல சார், பகடை. சரி, எப்படியோ அப்படி விட்டாங்க. அந்த மாதிரி ராதா இன்னைக்கு ஒருத்தர் ஏமாத்துறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா அதுக்காக அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போயிருக்கு பாருங்க. உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ராதா கோர்ட்டுக்கு போனது பாராட்டப்பட வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன சார் பெரிய சமாச்சாரம்? என்னம்மா இது, நீ ஒரு பொம்பளையா இருந்துட்டு இப்படி எல்லாம் கேக்குற? ராதா நினைச்சிருந்தா தான் கர்ப்பமானதை மறைச்சிட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா தனக்கு நேர்ந்த அவமானமும் பாதிப்பும் அடுத்த பொம்பளைகளுக்கு வரக்கூடாதுக்காகவும் அடுத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும்னுக்காக தான் கோர்ட்டுக்கு போயிருக்கா. அப்ப அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம் இல்லையா? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ராதாவுக்கு தான் வெற்றி கிடைக்கணுங்கிறது உங்க அபிப்பிராயம் இல்லையா? ராதாவுக்கு வெற்றிங்கிறது இந்த கேஸோட தீர்ப்பை மட்டும் வச்சு அது கிடைச்சிட போறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ராஜா திருந்தி இவகிட்ட மன்னிப்பு கேட்டு மனைவியை ஏத்துக்கணும். அன்னைக்குதான் உண்மையிலேயே அவ ஜெயிச்ச மாதிரி. சார், நான் உனக்கு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நான் பொதுவாவே யாரையும் தப்பா நினைக்கிறது இல்ல. அதுலயும் நீங்க பத்திரிக்காரங்க, அப்புறம் கசமுசன் ஏதாவது எழுதுவீங்க. இஷ்டம் போல கேளுங்க. அபிப்பிராயம் சொல்றதுன்னா யாராவது ஒருத்தர் பக்கம் தான் சொல்லணும். முதல்ல நான் கேட்கும்போது ராதாவை பாராட்டினீங்க, கடைசியா நான் கேட்கும்போது ராஜா திரும்பி ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. யாராவது ஒருத்தர் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க சார். நியாயமான கேள்விதான். அம்மா, பூட்டும் சாமியும் தனித்தனியா இருந்தா யாருக்கு புண்ணியம்? அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா தானே வீட்டுக்கு பாதுகாப்பு. ராதாவுக்கா இல்லைனாலும் அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. நாளைக்கு அதுக்கு ஒரு அப்பா பேர் அவசியமா தேவைப்படுது. அதுக்காக தான் அவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே சார், இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? வேற கொஞ்சம் செக்ஸியா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லுங்க சார். கட்டி பிடிக்கும் போது சார், கட்டி பிடிக்கும் போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்தா கட்டி பிடிக்கிறோம். ஆனா கற்புங்கிற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடுறான். என்னைக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஆம்பளை வந்து சேரானோ அன்னைக்குதான் அந்த பிரச்சனை தீரும். என்ன சார் இது இவ்வளவு அழகான மேட்டர், இது போய் செக்ஸ்னு சொல்றீங்களே? செக்ஸும் ஒரு அழகான மேட்டர் தாம்மா. ஆனா அதை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்க.
யுவர் ஆனர், நீதிமன்றத்திற்கு தேவைப்படுவது தகுந்த சாட்சியங்கள், ஆதாரங்கள். அன்றைக்கு கணம் கோட்டார் அவர்களின் கவனத்தை திசை திருப்பி தனக்கு கருணை கிடைப்பதற்காக வாதியின் வக்கீல் தன் வாழ்க்கை வரலாறு என்ற நாடகத்தை நடத்தி காட்டினார். அந்த கதைக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா, சாட்சிகள் உண்டா? எதுவுமே கிடையாது. இந்த வழக்குக்கு சிறிதும் சம்பந்தமில்லாத அதை பற்றி வாதம் செய்து கோட்டார் அவர்களின் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. என் கட்சிக்காரர் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க மிஸ் ராதா அவர்களை மீண்டும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். Request granted. மிஸ் ராதா, அன்னைக்கு கடற்கரை ஹோட்டல் ரூம்ல என்ன நடந்துச்சு? ராஜா என்னோட உடல் உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட தவறு நடக்க அனுமதிக்க மாட்டேன்னு நீ மறுக்கிறிய? சொல்லக்கூடிய நிலைமையில அவர் என்ன விடல. அப்படி அவர் உன்னை என்னதான் செஞ்சாரு? அவர் என்ன உன்னை என்ன செஞ்சாரு? கமான். இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் பிடியில இருந்து நீ விடுபட முயற்சி பண்ணலையா? முயற்சி செய்த முடியல. அந்த முயற்சி போராட்டத்துல ராஜாவோட நிலைமை என்ன? அவர் உன்னை எப்படி பிடிச்சாரு? எங்க பிடிச்சாரு? அவருடைய கை உடம்புல எந்த பாகத்தெல்லாம் பட்டுச்சு? அப்ப உனக்கு எப்படி இருந்துச்சு? எந்த விதமான உணர்ச்சி ஏற்பட்டுச்சு? அந்த உணர்ச்சி உனக்கு வேணும் போல் இருந்ததா, வேண்டாம் போல் இருந்ததா? நடந்தபடி சொல்லணும், உண்மையை சொல்லணும். ஏன் விட மாட்டேன். Come on, tell me, tell me. யுவர் ஆனர், நிறைந்த நீதிமன்றத்தில் ஒரு இளம் பெண்ணிடம் ஈவு இரக்கமில்லாமல் ஒரு அட்வொகேட் அருவருக்கும்படியான ஆபாச கேள்விகளை கேட்பதை நான் மறுக்கிறேன். இது என் கட்சிக்காரருக்கு பெருத்த அவமானம். வழக்கு என்று வந்து கூண்டில் ஏறி நின்று விட்டால் வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறித்தான் ஆக வேண்டும். நான் கேட்பது மிக முக்கியமான கேள்விகள். கல்வி, நாகரீக, மான உணர்வு கொண்ட எந்த பெண் தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாள்? ஒரு பருவ பெண் வெட்கமானத்தை விட்டு இவ்வளவு பேர் மத்தியிலே நின்று அவன் தன்னோடு உடலுறவு கொண்டான் என்று தைரியமாக சொல்லும் போது அது சம்பந்தமான என் கேள்விகளுக்கு மட்டும் ஏன் பதில் சொல்ல முடியாது? எனக்கு தெரியும், சொல்ல முடியாது. ஏனென்றால் என் கட்சிக்காரர் உடலுறவு கொண்டதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. அந்த காட்சியை கண்ணால் கண்டதற்கு சாட்சி கிடையாது. இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் என்ற அனுமானங்கள் அர்த்தமற்றவை. சமூகத்தில் ஒருவன் பலவிதமாக விமர்சிக்கப்படலாம். சட்டத்தின் பார்வையில் அவன் குற்றவாளியா? வாதிக்கு கொடுமை இழைக்கப்பட்டால் அந்த குற்றத்தை நிரூபிக்க தேவைப்படுவது கடிதங்கள், புகைப்படங்கள், தடயங்கள், தகுந்த ஆதாரங்களை தவிர ஜோடிக்கப்பட்ட கதைகள் அல்ல. தகுந்த சாட்சியங்கள் தாக்கல் செய்யப்படாத வரையில் சட்டத்தின் நேர் பார்வையில் என் கட்சிக்காரர் குற்றவாளி அல்ல அல்ல. That's all, Your Honor. யுவர் ஆனர், மிஸ்டர் தயாநிதியை நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். Yes, proceed. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. மிஸ்டர் தயாநிதி, உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகளாகின்றன? 23 ஆண்டுகள். உங்கள் மனைவியின் பெயர்? திருமதி பத்மாவதி. எத்தனை குழந்தைகள்? ஒரே ஒரு மகன். பெயர்? ராஜா. அதோ அந்த குற்றவாளி தானே? குற்றவாளி என்பது தவறு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவர் என் கட்சிக்காரர், என்னை பொறுத்தவரையில் அவன் என் மகன். அவரை நீங்களா உங்கள் வயிற்றில் வைத்திருந்தீர்கள்? ஆண்கள் வயிற்றில் கர்ப்பப்பை கிடையாது. ஆகவே என் மனைவிதான் என் மகனை பெற்றெடுத்தாள். அவரை உங்கள் மனைவிதான் பெற்றெடுத்தார் என்பது உண்மை. ஆனால் அவர் உங்கள் மகன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? What nonsense you are talking? Don't lose your sense in the court. மிஸ்டர் தயாநிதி, ராஜாவை உங்கள் மனைவிதான் பெற்றெடுத்தார் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் ராஜாவுக்கு நீங்கள் தான் தந்தை என்பதற்கும் உங்கள் மனைவியோடு நீங்கள் கொண்ட உடலுறவின் காரணமாகத்தான் அவர் உருவானார் என்பதற்கும் யார் சாட்சி? என்ன ஆதாரம்? கடிதங்கள், புகைப்படங்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? இந்த கேள்வியை என் மனைவியிடமே கேட்கலாம். எந்த மனைவியும் தன் கணவனுக்கு பாதகமாக பதில் சொல்ல மாட்டாள். இந்த உண்மை தெரியாதா உங்களுக்கு? You are insulting me. Don't lose your temper. மிஸ்டர் தயாநிதி, இப்பொழுது நீங்கள் சாட்சியாக நிற்கிறீர்கள். வழக்கு என்று வந்து கூண்டிலே ஏறி நின்றுவிட்டால் வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். என் கேள்விக்கு நீங்கள் மட்டுமல்ல, எந்த கணவராலும் பதில் சொல்ல முடியாது. யுவர் ஆனர், தான் பெற்ற குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை ஒரு தாயால் மட்டுமே நிர்ணயிக்க முடிகிறது. அந்த தாய் சொல்லித்தான் பிள்ளைக்கு அப்பாவை தெரிகிறது.